வெல்கம் டு ஷைஸி மேக்ஸ் யூடியூப் சேனல். 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 2.9ல் ஃபஸ்ட்டு சம்மில் ஒரு 4 சப்டிவிஷன் பண்ணியிருக்கு. அப்புறம் 4வது சம் 6வது சம் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 4th சம் பார்க்கலாம். 1³ + 2³ + 3³ = இவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த க்யூப் வந்ததுனாலே ஃபார்முலா என்ன? n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். இது ஸ்கொயர் வர்றதுனால நான் இதையும் ஸ்கொயராக எழுதுகிறேன். 144க்கு 12 ஸ்கொயர் போடலாம், 2 0க்கு 1 0 போட்டு ஸ்கொயர் போட்டுரு. ஸ்கொயர் ஸ்கொயர் தூக்கிடு. அப்போ இங்கே என்ன வரும்? n × n is n ஸ்கொயர் ப்ளஸ் n × 1 is +n ஈக்குவல் டு இது 120 தான் இருக்கும். ஸ்கொயர் போயிடுச்சு. இந்த 2 இங்கே வந்துருச்சுன்னா இன்டூ 2 போட்டால் 240ன்னு வந்துடும். அப்போ n² + n இது இங்கே கொண்டு வா. -240 = 0. இதை குவாட்ராட்டிக் ஃபார்ம் இருபடி சமன்பாடாக வந்துருச்சுன்னா இப்படி கேப் போட்டு எண்ணுக்கு மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம். பெருக்குனா -240 வரணும். கூட்டினாலோ கழிச்சாலோ இந்த +1 நடுவில் போட்டுக்கோங்க. 240 எப்படி பிரித்து எழுதலைன்னா 15 × 16ன்னு போடலாம். 240 வந்துடும். இதுக்கு இந்த குறி இந்த நடுவில் இருக்கிற இந்த நடு டேர்ம் +1 இங்கே போடுறோம். அந்த குறி பெரிய நம்பருக்கு போயிடணும். இங்கே மைனஸ் இருக்கிறனால 2 வேறு வேறு சைன். ஸோ இதுக்கு ப்ளஸ்னா இதுக்கு மைனஸ். ஸோ -15 + 16 இதனுடைய கெழு 1ங்கிறனால வகுக்கல நான். அப்போ n ஈக்குவல் போட்டோன்னா இதனுடைய குறியை மாற்றி போடணும். +15 ஆயிரும், -16 ஆயிரும். மைனஸ் என்னன்னா எண்ணிக்கை நெகட்டிவ்ல வராது. அதனால ப்ளஸ்ல வரக்கூடிய 15 மட்டும் எடுத்து போட்டேன். n = 15. ஓகே, அடுத்தது 6வது கணக்கு. இது ரேகா கணக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு இது. ஓகே, இந்த ரேகா கணக்கில் என்ன சொல்றாங்கன்னா வண்ண காகிதங்கள் நிறைய சதுர வடிவத்தில் இருக்கு. அது ஒன்று 10 சென்டிமீட்டர், 11, 12, 24 வரைக்கும் இருக்கு. சதுரம்ங்கிறதுனால 10 ஸ்கொயர், 11 ஸ்கொயர், 12 ஸ்கொயர், 24 ஸ்கொயர் போட்டோம். இது அப்படியே பரப்புனா அது எத்தனை பரப்பு வரும்னு கேட்குறாங்க. அப்போ பரப்பு என்னன்னா மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டணுமா? பரப்பு சமம் 10 ஸ்கொயர், 11 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா 24 ஸ்கொயர். இடையிலிருந்து வந்ததுனால 2 ப்ராக்கெட்டாக பிரிஞ்சிரும். அப்போ 1 ஸ்கொயரில் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் எழுதுங்க. முதல்ல மைனஸ் மறுபடியும் 1லிருந்து ஆரம்பித்து இதுக்கு முன்னால நம்பர் 9 ஸ்கொயர் வரைக்கும் எழுதுங்க. இந்த ஸ்கொயர் வந்ததுன்னா SN ஃபார்முலா என்ன? n × n + 1 2n + 1/6 வருதா? அப்போ இங்கே எண்ணுக்கு பதிலாக 24 இருக்கு. 24 கூட 1 கூட்டினா 25, 24 2ஆல் பெருக்கினா 48, கூட 1 கூட்டினா 49/6. 6 இதையும் அடிச்சு போட்டிங்கன்னா 4 தடவை. நான் 25 100 × 49 4900 வந்துருச்சா? சரி, இங்கே பார்க்கலாம். இந்த ப்ராக்கெட் மைனஸ் 9 எடுத்துக்கோ. எண்ணுக்கு பதிலாக 9 × 9 + 1 10 × 9 2s are 18 + 1 19 வந்துருச்சா? /6. இதெல்லாம் அடிச்சு போட்டேன்னா இங்கே என்ன வருது? 285. 4900 285 போச்சுன்னா 4615. ஓகேவா? இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு சம் இதே மெத்தடு தான் இங்கே எல்லாமே வரும். இதில் முக்கியமானது மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, மற்றதெல்லாம் ஒரே மாதிரி வரும். அதில் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஃபஸ்ட் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 3 + 6 + 9 + எக்ஸெட்ரா 96 வரைக்கும் இருக்குது. இதில் எல்லாமே 3ஆம் வாய்ப்பாட்டில் வரனால 3 காமனாக எடுத்துட்டா 1 தடவை, 2 தடவை, 3 தடவை, இது 32 தடவைன்னு வரும். அப்போ 3 அப்படியே வச்சுக்கோங்க. இது வெறும் நேச்சுரல் நம்பர், இயல் எண்கள் மட்டும்தானே இருக்குது. ஸ்கொயர் இல்லை, கியூப் இல்லை, எதுவும் இல்லைன்னா ஃபார்முலா n × n + 1. என்னங்கிறது 32. 32 × 32 + 1 33/2. n × n + 1/2. அவ்வளோதான் ஃபார்முலா. 2 இதையும் கேன்சல் பண்ண 16. இப்போ இது எல்லாம் பெருக்கி போட்டிங்கன்னா 33 × என்ன வருது? 48 பெருக்குனா 1584. இது பொதுவாக இருக்கிறதுனால பொதுவாக எடுத்துட்டோம். அடுத்தது இடையிலிருந்து வந்திருக்கு பாரு. 51 52 53 வரிசையாக 92 வரைக்கும் வந்திருக்குன்னா 2 ப்ராக்கெட்டாக பிரியணும். இப்போ நம்ம இதை பார்த்தோம்ல ரேகா கணக்கு, அதே மாதிரி தான் இது. 1லிருந்து கடைசி நம்பர் 92 வரைக்கும் எழுது. மைனஸ் மறுபடியும் 1ல் ஆரம்பித்து இதுக்கு முன்னால் நம்பர் வரைக்கும் எழுது. 50 வரைக்கும் எழுதிட்டோம். வெறும் இயல் எண்கள் மட்டும் வந்துன்னா n × n + 1/2. அவ்வளோதான், ஈஸி. 92 அது கூட 1 கூட்டு 93/2 மைனஸ் இதுக்கு 50 அது கூட 1 கூட்டு 51/2. அடிச்சு போடு, இங்கே அடிச்சு போடு. இதை 2 மல்டிப்ளை பண்ணால் இவ்வளோ வருது, இதை 2 மல்டிப்ளை பண்ணால் இவ்வளோ வருது. இது 2 களி 3003. இது புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த 6th சப்டிவிஷன்.
இதுவும் பார்த்தா இடையிலிருந்து வருது, கியூப் வருது ஒவ்வொன்றுக்கும். சரி, இடையிலிருந்து வந்தால் முதல் 2 ப்ராக்கெட்டை எழுதலாமா? 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப்லேருந்து 20 கியூப் வரைக்கும், மைனஸ் 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப்லேருந்து இதுக்கு முன்னால் 9 கியூப் வரைக்கும். ஓகே, கியூப் வந்து என்ன ஃபார்முலா என்ன? n இன்ட்டு n ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் வரணும். இப்போ 20 இன்ட்டு 21/2 ஹோல் ஸ்கொயர் அடித்து போடு. இங்கே 210 வருதா? 210க்கு ஸ்கொயர் பண்ணால் 441, 2 0 போட்டுக்கோ. அதே மாதிரி இங்கே 9 இருக்கிறனால 9 இன்ட்டு அது கூட 1 கூட்டு 10/2 அடித்து போடு. 45க்கு ஸ்கொயர் பண்ணால் 2025. இது ரெண்டையும் கழி விடை என்ன வந்திருக்கு? 42,075. 42075 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? அதுலேயே 7th சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தொடர்ந்து வரல நம்பர்ஸே, பார்த்தா ஆட் நம்பர்ஸாக வந்துருச்சு. ஆட் நம்பர் வரணும்னா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர் இயல் எண்கள் 1 2 3லேருந்து வரிசையை 71 வரைக்கும் எழுதிக்கும். மைனஸ் இதுக்குள்ளே வரக்கூடிய ஈவன் நம்பர்ஸ் மட்டும் எடுத்துடுறோம். ஈவன் நம்பர்னா என்ன? இரட்டை எண்கள். 2 இல்லை, 4 இல்லை, 6 இல்லை, அதை மட்டும் கழிச்சிடுறோம். 2 4 6 எது வரைக்கும்? இதுக்கு முன்னால் வரைக்கும் 70 வரைக்கும் கழிச்சிடலாம். இப்போ இதில் 2 பொதுவாக எடுத்துடலாம். இது இயல் எண்கள் 71 இன்ட்டு அதனுடைய கூட 1 கூட்டி 72/2 n இன்ட்டு n ப்ளஸ் 1/2 போட்டோமா? மைனஸ் இதில் 2 பொதுவாக எடுத்துட்டா என்ன வரும்? 1 + 2 + எக்ஸெட்ரா 35 வரைக்கும் வருமா? அந்த 2 அப்படியே வச்சுக்கோங்க, காமனாக எடுத்தது. இங்கே 35 தானே வரணும். n இன்ட்டு n ப்ளஸ் 1 35 கூட 1 கூட்டு /2 2 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இதுலேயே அதே மாதிரி இதை கேன்சல் பண்ணு. 36 71 பெருக்கு இது வரும். 35 36 பெருக்கு இது வரும். மைனஸ் நடுவில் இருக்குது, ரெண்டையும் கழி. ஆன்சர் என்ன வந்திருக்கு? 1296. ஓகே, இது எல்லாமே ஒரே மெத்தடு தான். பட் இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நடுவுலேருந்து வந்ததுன்னா மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? நடுவுலேருந்து 1லேருந்து ஆரம்பித்தா மட்டும்தான் இந்த ஃபார்முலா எல்லாமே அப்ளை பண்ண முடியும். அப்போது 1ல் ஆரம்பிக்கல, நடுவுலேருந்து ஆரம்பிச்சிருக்கு, நடுவுலேருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாலே 2 ப்ராக்கெட்டாக பிரிஞ்சிடணும். இந்த கான்செப்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஆட் நம்பர்ஸ் மட்டும் வந்ததுன்னா நேச்சுரல் நம்பர்லேருந்து ஈவன் நம்பரை கழிக்கிறோம். ஈவன் நம்பர்னு சொன்னால் அதில் 2 காமனாக எடுத்தால் அதுவும் நேச்சுரல் நம்பராக போயிடும். ஓகேவா? இதில் 3 காமனாக எடுக்கும்போது 3 டேபிள் வர்றது இருக்கும்போது 3 காமனாக எடுத்தால் நேச்சுரல் நம்பர் இயல் எண்கள் வந்துருச்சு. அப்போ இயல் எண்களுடைய ஃபார்முலா எழுதிடலாம். இதில் வர்ற ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகிச்சுக்கோங்க. இயல் எண்கள்னா n இன்ட்டு n ப்ளஸ் 1/2 ஸ்கொயர் வந்தால் தான் பெரிய ஃபார்முலா. n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1/6. கியூப் வந்தால் ஈஸி. இதில் வர்றதே தான் n இன்ட்டு n ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் வந்துடும். ஓகேவா? இந்த 3 ஃபார்முலாவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த மாதிரி எது வந்தாலும் நம்ம பண்ணிடலாம். இந்த மாதிரி ஈஸி மெத்தடு, க்ளோஸு இதெல்லாம் கிடைக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.